பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க பவித்ரா பவித்ரா டேய் நீ என்ன இங்க வந்த போட வெளிய நான் தான் சிவா அப்பா ஏய் பேசாத கத்தாத உன்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அம்மா அம்மா ஏய் என்ன கத்துற ஏய் நிறுத்தடி ஒரு புள்ளிமான் புலிகிட்ட சிக்கிக்குச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீ எங்கேயும் போக முடியாது ஏய் நில்லு ஏய் ஏய் நில்லு ஏய் சொன்னா கேளு ஏய் விட மாட்டேன்டி. என்னங்க என்னங்க என்ன பவித்ரா என்னமோ கத்துறாங்க என்னன்னு தெரியல சத்தம் கேக்குது போங்க என்ன சத்தம் பவித்ரா பவித்ரா
ஏய் பவித்ரா கதவு திறமா. பவித்ரா ஏய் டேய் எவன்டா விட மாட்டேன்டி. கதவு திறடா. டேய் வா வாடி மரியாதை விட்டுரு. வாடி வேண்டாம். ஏய், ஐயோ அந்த சிவாவோட குரல் கேக்குது. அந்த பையன் ராத்திரி இங்க என்ன வேலை? டேய் 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 சிவா கதவு திறடா. ஏய் ஒண்ணா கேளு. டேய் எங்கடி போற? டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. டேய் உள்ள வந்தா கொன்னுடுவ ராஸ்கல். கதவு திறடா. டேய் டேய் இன்னும் விட மாட்டேன். பவித்ரா ஏய் ஒண்ணா கேளு. ஏய் தம்பி. கதவு திறமா. ஏய் போயா. ஐயோ உள்ள வா உள்ள வா. டேய் பவித்ரா ஐயோ பவித்ரா பாவி டேய் டேய் நில்லா. டேய் நாயே தப்பிச்சிட்டியா? உனக்கு நான் தாண்டா யமன். அவனை உன்னை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு மேல கை வச்சுட்டேல்ல, நீ எங்க இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டேன். உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா பரதேசி. பரதேசி போன விட மாட்டேன். ஒரு கை பார்த்து இனி அவன் உயிரோடவே இருக்க முடியாது. என் பொண்ணை இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டாங்க. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? தங்க சிலையாட்டம் வளர்த்து வச்சிருந்தேனே, இப்படி அலங்கோலமாக்கிட்டானே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாவி பையன் நல்லாவே இருக்க மாட்டான். என் பொண்ணு இப்படி பண்ணிட்டானே. இப்படி பண்ணிட்டாங்க.
குட் மார்னிங் மேடம். என்ன சார், ஃபேக்டரியில வேலை செய்யறவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், சின்னையா தான் கூப்பிட்டு வர சொன்னாரு. ஓ, விமல், விமல். சொல்லுங்க நீ. ஹலோ சார், இவங்க 2 பேர் தான் ஆபீஸ்ல அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றவங்களா? ஆமா சார், இவங்க தான் கீதா, இவங்க தான் பிரேமா. வணக்கம் சார். வணக்கம். மோகன் சார் எந்த விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட தான் சார் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல சார், ஸ்டாஃபுக்கு சேலரி போடுறதுல இருந்து சம்பளம் வேற வரைக்கும் எங்க 2 பேர்கிட்ட தான் சார் ஐடியா கேட்பாரு. எங்க மேல சாருக்கு அவ்வளவு நம்பிக்கை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விமல், இப்ப இவங்களையே வர சொன்ன? அண்ணி, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அண்ணாவுக்கு நெருக்கமானவங்க அவருக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாலோ அதை பார்த்தாலோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதான் இவங்களை வர சொன்னேன். இவங்க 2 பேரும் ஆபீஸ் அண்ணன் கூட க்ளோஸ் ஒர்க் பண்றவங்க. இவங்க அண்ணன் கூட ஒரு 1 or 2 hours இருக்க வச்சா அது மூலமா அண்ணாக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சா நம்ம நல்லது தானே? வாங்க சார். அண்ணா, யார் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு நம்பிக்கையானவங்க பிரேமாவும் கீதாவும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ பேசுங்கண்ணே. உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா பாருண்ணே. அண்ணே, ஏதாவது ஞாபகம் வருதான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருண்ணே. சார், அண்ணி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. பிரேமா, இந்தாங்க இந்த ஷர்ட்டை அண்ணா போட்டு விடுங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? எல்லாம் அந்த பாவி மக கல்யாணியாலதான். என்ன செஞ்சாலும் எந்த அசைவுமே இல்லையே, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பிரேமா, அண்ணா மெதுவா உட்கார வைங்க. மேடம், அப்ப நாங்க வரோம். வாமா. என்ன விமல், ஏதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்சுதா? இல்ல அண்ணி, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அந்த கல்யாணியால அண்ணா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். கல்யாணி அவளை நான் சும்மா விட மாட்டேன். கல்யாணி! கல்யாணி, எங்க உன் தம்பி? என்னம்மா, என்னாச்சு? சொல்லு, எங்க அந்த பொறுக்கி பையன்? என்னம்மா, என்ன பிரச்சனை? கூப்பிடு அவனை. செய்யறதை செஞ்சுட்டு பூனை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கானே, அந்த கேடு கட்டவன வெளியே வர சொல்லு. என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? முதல்ல அந்த பரதேசி பையல கூப்பிடு, அவனே வந்து சொல்லட்டும். மா, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. என்னாச்சு? சிவா வீட்டுக்கு வந்தானா? ஏதாவது கலட்டா பண்ணானா? அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேன்?
அம்மா நீங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. வேண்டாம், உன் தம்பி இருக்கிற இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கவே என் உடம்பெல்லாம் கூசுது. அம்மா சிவாவால ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. எதுவா இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக நீங்க இப்படி சத்தமா பேசுனீங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டுமே, எங்களோட மான மரியாதையே போனதுக்கு அப்புறம் யார் என்ன நினைச்சா எங்களுக்கு என்ன? அம்மா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. அதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அவனையே கூப்பிட்டு கேளுங்க. அவன் ராத்திரி பூரா வீட்டுக்கே வரலம்மா. 2 வீட்டுல தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு வருவான்? அம்மா யாரோ ஃபேக்டரியில வேலை செய்யற பொண்ணுக்காக நியாயம் கேட்டு போய் நின்னியே, இப்ப ஏன் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த பொண்ணை கெடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக உன் உயிரையே பணம் வச்சியே, இப்ப ஏன் பொண்ணுக்காக உன் தம்பிக்கு என்ன தண்டனை வாங்கி தர போற? எப்ப வாங்கி தர போற? நேத்து ராத்திரி உன் தம்பி சிவா குடி போதையில எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கெடுத்துட்டாப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல புருஷ வீட்டுக்கு போகிறது என் மக வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாமா. பவித்ரான்ற பேரு தப்புங்கிற மாதிரி அவளை முழுசாவே கலங்கப்படுத்திட்டாமா. நீ என்னம்மா செய்ய போற? இப்ப பவித்ரா எங்க? வீட்டுல தான் இருக்கா. அப்பாவும் பொண்ணு முழுசா உடஞ்சு நொறுங்கி போயிருக்காங்க. என் பொண்ணு எப்ப என்ன பண்ணிக்குவாளோன்னு பயமா இருக்கு. எங்க வாழ்க்கை, கனவு, நிம்மதி எல்லாத்தையும் உன் தம்பி நாசமாக்கிட்டாமா. அழாதீங்க, கொஞ்சம் இருங்க. உங்க கூட நானும் கிளம்பி வரேன். அழாதீங்க. தம்பி, அம்மா ஐயா வெளியே கிளம்பிட்டாரா? இப்பதாம்மா ஐயா பைய எடுத்துன்னு இந்த பக்கம் வெளியே போனாரு. பவித்ரா மேல மாடியில இருக்காங்கம்மா. சரி வாமா. பவித்ரா, உனக்கு நடந்த கொடுமை யார் வந்து எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் இல்லன்னு ஆயிடாது. ஆனா அதுக்காக நீ இப்படி அழுதுட்டே இருந்த எப்படி? இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஏதோ பொண்ண பெத்தவ மனசாராம ஏதோ 4 வார்த்தை சத்தம் போட்டு பேசிட்ட. நீ போமா. உன் குடும்பத்தோட சங்காத்த வச்சுக்கிட்டதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சதுதான் மிச்சம். அதுக்காக தப்பு செஞ்சவனை அப்படியே விட்டுற முடியுமா ஆண்டி? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது என் தம்பியா இருந்தாலும் செஞ்சது தப்புனா அது தப்புதான். அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அத பவித்ராவால மட்டும்தான் வாங்கி தர முடியும். உன்னோட போட்டோ ஒரு தடவை பேப்பர்ல வந்து சந்தி சிரிச்சதே, அதே மாதிரி என் பொண்ணோட போட்டோவும் வரணுமா? வேண்டாமா, வேண்டாம், கிளம்பு. அப்போ நீங்க சொல்றது போய் அப்படிதானே? ஆமா, போன தடவை என் தம்பி சும்மா மிரட்டு தான் வந்தான். ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்து போய் கேஸ் போட்டீங்க. அதே மாதிரி இப்பவும் என் தம்பி ரேப் பண்ணிட்டான்னு போய் தானே சொல்றீங்க? கல்யாணி, என் மேல சத்தியம், நான் சொல்றது போய் கிடையாது. உன் தம்பி நைட்டு என் வீட்டுக்கு வந்ததும் உண்மை, என் வாழ்க்கையை கெடுத்ததும் உண்மை. இத நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். அப்போ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என் கூட வா. வா. ஐயோ, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் தொலைஞ்சு போதே.
இது தெரியாம இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? அட கடவுளே! பவித்ரா நில்லுமா. பயப்படாத பவித்ரா, உண்மை என்னவோ அது உள்ள வந்து சொல்லு. நான் இருக்கேன். வா வா. இல்ல நான் பாத்துக்கிறேன். நேத்தே சொல்லிட்டேனே. நான் அப்புறம் பேசுறேன். என்ன பவித்ரா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கிற? போன் பண்ணா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. ஓ அப்பா வரல? ஆமா, நீ ஏன் இந்த ஜான்சி ராணி கூட வந்திருக்கிற? ஏதாவது பிரச்சனையா? நான் சொல்றேன் சார். நீ என்னமா சொல்றது? ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் 1008 பிரச்சனை. உன் தம்பியை கூட உள்ள வச்சு உதச்சிருக்கன. அப்புறம் ஏன் பவித்ராவை கூட்டிட்டு வந்திருக்க? சார் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை. தெரியும். நீ வந்திருக்கன்னா சும்மாவா? ஏன் பவித்ரா, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சார் ப்ராப்ளமே பவித்ராவுக்கு தான் சார். என்னாச்சு பவித்ரா, சொல்லு. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன்